ட்ரிகர்னா ஒன்றும் இல்லை, எப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் டேபிள்ல நடக்குதோ அப்பெல்லாம் இந்த ட்ரிகர் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க டெஃபினேஷன்ல கொடுத்துருக்கேன். கவனிங்க. இப்போ a trigger in SQL is a special type of stored program that automatically execute. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அப்படின்னா when a specific event happen on a table. ஒரு ஸ்பெசிபிக் ஈவெண்ட் வந்து டேபிள் ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த ட்ரிகர் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்பெசிபிக் ஈவெண்ட்னா எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஸோ இன்சர்ட், அப்டேட்டு, டெலிட். ஓகேவா? ஸோ இந்த 3 கமெண்ட்ல ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கலா எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பாருங்க, we cannot call a trigger manually. இந்த ட்ரிகரை நீங்க மேனுவலா கால் பண்ண முடியாது. ஓகேவா? மேனுவலா கால் பண்ண முடியாது. இட்ஸ் ரன் ஆட்டோமேட்டிக்கலி when a event occurs. அதாவது அந்த ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது தானாவே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் சொல்றாங்க. இப்ப கவனிங்க, டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர். டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ல என்னென்ன ட்ரிகர் இருக்குன்னு பாருங்க. தேர் ஆர் 2 மெயின் டைப். 2 டைப்ஸா இருக்கு. ஒன்னு வந்து பிஃபோர் ட்ரிகர், இன்னொன்னு வந்து ஆஃப்டர் ட்ரிகர். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஆஃப்டர் ட்ரிகர் நான் சொல்லி கொடுப்பேன். பிஃபோர் ட்ரிகர் நீங்க நாளைக்கு வரும்போது நீங்க பண்ணிட்டு வரும். ஓகேவா? இந்த ஆஃப்டர் ட்ரிகர், பிஃபோர் ட்ரிகர். ஆஃப்டர் ட்ரிகர் வந்து நான் வந்து இப்போ சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ லைக் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூஸ் ஜுக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? யூஸ் ஜுக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இதுக்குள்ள நான் ஸ்டாக்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டாக்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணேன். ஓகேவா? ப்ராடக்ட் ஐடி, அதுல ப்ராடக்ட் ஐடி வந்து இன்டீஜரா இருக்கு. ஓகேவா? இன்டீஜர் பிரைமரி கீயா இருக்கும். ஓகேவா? பிரைமரி கீயா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து வேர்கேரா இருக்கும். ஓகேவா? குவான்டிட்டி வந்து இன்டீஜரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணேன். ஸ்டாக் டேபிளை கிரியேட் பண்றேன். இப்போ அந்த டேபிள் கிரியேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், ஸோ குவான்டிட்டி. இப்போ லைக் வந்து நான் என்ன பண்றேன், இன்சர்ட் இன்டு ஸ்டாக் வேல்யூஸ்ல. இப்போ இந்த ஸ்டாக் டேபிள்ல நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். என்ன வேல்யூஸ் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி 1 2 3. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க. எனக்கு இதை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாக் டேபிள் பார்க்குறேன். இப்போ இந்த ஸ்டாக் டேபிள்ல பாருங்க. ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து லேப்டாப். லேப்டாப் எவ்வளவு இருக்கு என்கிட்ட? எவ்வளவு ஸ்டாக் இருக்கு லேப்டாப்? 10 இருக்கு. அதே மாதிரி மொபைல் எத்தனை இருக்கு? 20 இருக்கு. ஹெட்போன் எத்தனை இருக்கு? 15 இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஐடி வந்து 1னா அது லேப்டாப், 2னா அது மொபைல், 3னா அது ஹெட்போன். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டாக் டேபிள். இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு டேபிள கிரியேட் பண்றேன். சேல்ஸுக்குன்னு ஒரு டேபிள கிரியேட் பண்றேன். அப்போ அந்த டேபிள்ல சேல்ஸ் டேட்டா என்டர் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டி சேல்ஸ் ஆயிருக்கோ அது இந்த ஸ்டாக் குவான்டிட்டியை அஃபெக்ட் பண்ணி மைனஸ் பண்ணி எனக்கு காட்டணும். இதுதான் என்னோட ட்ரிகர். இப்பதான் இதை ரன் பண்ண போறேன். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், சேல்ஸ்னு ஒரு டேபிள கிரியேட் பண்ணேன். சேல்ஸ் டேபிள கிரியேட் பண்ணேன். ஓகேவா? சேல்ஸ் ஐடி வந்து பிரைமரி கீழ இருக்கணும். இன்டிஜர், அது வந்து இன்டிஜரா இருக்கும். ப்ராடக்ட் ஐடி இன்டிஜர், குவான்டிட்டி சோல்டு இன்டிஜர். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு? ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ரன் ஆயிடுச்சு. இப்போ அந்த சேல்ஸ் டேபிள பாக்குறேன். சேல்ஸ் டேபிள் என்ன பண்றேன் பாக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ சேல்ஸ் டேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. சேல்ஸ் டேபிள்ல நான் என்ன வேல்யூஸை இன்சர்ட் பண்ணேன். ஓகேவா? என்கிட்ட 2 டேபிள் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாக் டேபிள், இன்னொன்னு சேல்ஸ் டேபிள். ஓகேவா? இந்த ஸ்டாக் டேபிள்ல என்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அதை நான் வந்து இந்த ஸ்டாக் டேபிள்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டேபிள்ல ஸ்டாக் டேபிள் இருக்கு. சேல்ஸ் டேபிள்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அதை நான் வந்து இன்னொரு டேபிள்ல வச்சுக்கிறேன். சேல்ஸ் டேபிள்ல என்டர் பண்றேன். ஓகேவா? இப்போ சேல்ஸ்ல லைக் வந்து இப்போ வந்து யாராச்சும் வந்து இந்த ஸ்டாக் டேபிள்ல பாருங்க. இப்போ சேல்ஸ் டேபிள்ல நான் ஒரு டேட்டாவை என்டர் பண்றேன். என்னன்னா லைக் வந்து இந்த வந்து லேப்டாப் வந்து ஒருத்தர் வந்து வராரு, ஒரு 5 லேப்டாப் வாங்குறாரு. என்கிட்ட வந்து 5 லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றாரு. நான் 5 லேப்டாப் கொடுத்துறேன். அப்போ ஸ்டாக் டேபிள்ல எனக்கு எவ்வளவு இருக்கணும்? 5. அதே மாதிரி மொபைல் வந்து ஒருத்தர் வந்து 8 மொபைல் வாங்கிட்டாரு என்கிட்ட. அப்போ ஸ்டாக் டேபிள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும்? 12 மாறணும். 12 மாறணும். ஓகேவா? சோ இதத்தான் நம்ம வந்து ட்ரிகர்ல ரன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ சேல்ஸ் டேபிள்ல யாராச்சும் என்கிட்ட ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அந்த குவான்டிட்டி ஸ்டாக் டேபிள்ல இருந்து அதை மைனஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா?
ஓகேவா? அதை எப்படி பண்றேன், அது எப்படி இந்த ட்ரிகர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு இந்த ட்ரிகரை வந்து பண்றதுக்கு முன்னாடி இந்த சேல்ஸ் டேபிள்ல நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்றேன், இந்த ட்ரிகர் ஃபங்க்ஷனை நான் ரன் பண்றேன், கிரியேட் பண்றேன். அது எப்படி பண்றேன்னு பாருங்க. லைக் வந்து இதுதான் ட்ரிகரோட சின்டெக்ஸ். ஓகேவா? இப்போ டெலிமிட்டர் அப்படின்னா ஸ்பேஸ், ஐஃபனு, அப்புறம் வந்து இந்த மாதிரி இது எல்லாமே டெலிமிட்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ டெலிமிட்டர்ல தான் ஒரு ட்ரிகர் ஃபங்க்ஷனை எழுதுறோம். ஓகேவா? டெலிமிட்டர் கிரியேட் பண்ணி ஸ்லாஷ் ஸ்லாஷ் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணு. ஓகேவா? ஒரு ட்ரிகரை கிரியேட் பண்ணு. ஓகேவா? என்ன பண்ணு, ஒரு கிரியேட் பண்ணு, ஒரு ட்ரிகரை கிரியேட் பண்ணு. அந்த ட்ரிகருக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க. என்ன நேம் அப்படின்னா ஆஃப்டர் சேல்ஸ்னு ஒரு நேம் வைக்கிறீங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆஃப்டர் இன்சர்ட், அதாவது ஆஃப்டர் ட்ரிகர். ஆஃப்டர் ட்ரிகர் இது ஏன் ஆஃப்டர் ட்ரிகர், யாராவது சொல்ல முடியுமா? இது ஏன் ஆஃப்டர் ட்ரிகர் சொல்றோம்? சேல்ஸ் வந்து அதாவது சேல்ஸ் டேபிள்ல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் டேபிள் அப்டேட் ஆகும். அப்போ இது வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்குது. அப்போ இதுதான் ஆஃப்டர் ட்ரிகர். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் ட்ரிகர், ஆஃப்டர் வந்து இன்சர்ட், ஆஃப்டர் இன்சர்ட் நடக்கும்போது இப்போ எந்த டேபிள் ஆஃப்டர் இன்சர்ட் நடக்கும் போது. ஓகேவா? ஸோ லைக் வந்து இப்போ ஆஃப்டர் இன்சர்ட் நடக்கும்போது எதுல ஆஃப்டர் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த சேல்ஸ் டேபிள். நான் என்ன சேல்ஸ் டேபிள்ல வேல்யூஸே இன்சர்ட் பண்ணல, அது பிளாங்கா தான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சேல்ஸ் டேபிள்ல வேல்யூ இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா சோ எனக்கு ஃபார் ஈச் ரோவையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஆஃப்டர் இன்சர்ட் ஆன் சேல்ஸ், சேல்ஸ் டேபிள்ல ஆஃப்டர் இன்சர்ட் நடக்கும்போது ஃபார் ஈச் ரோவும் அப்டேட் பண்ணுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து சொல்லிட்டேன், பட் என்ன அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு, சரிங்களா? சோ என்ன அப்டேட் பண்றதுன்னு நமக்கு கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நான் இந்த பிகின் எண்டுக்குள்ளதான் நான் என்னோட கோடு கொடுத்தேன். ஓகேவா? பிகின் எண்டுக்குள்ள இந்த கோடை கொடுத்துட்டு இப்ப நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? அப்டேட் எதை அப்டேட் பண்றேன்னா எங்கிட்ட ஸ்டாக் டேபிள் இந்த டேபிள் அப்டேட் பண்ண என்ன அப்டேட் பண்ணணும். சரி, இந்த டேபிள் அப்டேட் பண்ண சொல்றீங்க, பட் என்ன அப்டேட் பண்ணணும்னு சொல்லல. இப்ப அதுக்கு பாருங்க, செட் என்ன அப்டேட் பண்ணணும்னா இந்த குவான்டிட்டின்ற காலத்தை அப்டேட் பண்ணு. இந்த காலத்தை அப்டேட் பண்ணு. இந்த குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு, இந்த குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னா குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி மைனஸ் நியூ டாட் குவான்டிட்டி சோல்டு. இந்த குவான்டிட்டி சோல்டுன்றது எதுல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், சேல்ஸ் டேபிள். இந்த சேல்ஸ் டேபிள்ல இருக்க காலம் நேம் தான் குவான்டிட்டி சோல்டு. ஓகேவா? ஸ்டாக் டேபிள்ல இருக்க டேபிள் காலம் நேம் தான் இது. ஓகேவா? சோ இப்போ இந்த சேல்ஸ் டேபிள்ல இந்த குவான்டிட்டி சோல்டு இருக்கு, நல்லா கவனிங்க. அப்டேட் பண்ணு, ஸ்டாக் டேபிள் அப்டேட் பண்ணு. என்ன அப்டேட் பண்ணணும்னா இந்த குவான்டிட்டி, ஸ்டாக் டேபிள்ல இருக்கிற அந்த காலம் நேம் தான் குவான்டிட்டி. ஓகேவா? அந்த குவான்டிட்டி மைனஸ் இப்போ நியூவா என்டர் ஆக போற இந்த சேல்ஸ்ல நியூவா என்டர் ஆக போற இந்த குவான்டிட்டி, இதையும் மைனஸ் பண்ணு. ரெண்டு குவான்டிட்டியும் ரெண்டு காலம்ல இருக்க அந்த ரெண்டு குவான்டிட்டி காலம்ல மைனஸ் பண்ணு. இங்க ஏன் நான் நியூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா நியூ டாட் குவான்டிட்டி சோல்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இங்க வேல்யூஸே இந்த இன்சர்ட் ஆகல. அப்போ நியூவா வரப்போற வேல்யூஸ் தான் நான் இங்க நியூ டாட் குவான்டிட்டின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், இது கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா வேர் இங்க இருக்கிற இந்த ப்ராடக்ட் ஐடியும் இந்த சேல்ஸ் டேபிள்ல இருக்கிற இந்த ப்ராடக்ட் ஐடியும் இந்த ஸ்டாக் டேபிள்ல இருக்கிற இந்த ப்ராடக்ட் ஐடியும் இந்த ப்ராடக்ட் ஐடியும் சேம் தான் நான் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்றேன். ஓகேவா? இது ரெண்டு ப்ராடக்ட் ஐடியுமே வேர் ப்ராடக்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு நியூவா என்டர் ஆக போற அந்த ப்ராடக்ட் ஐடியும் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்றேன். இப்ப கண்டிஷன் முடிச்சுட்டு நான் எண்ட் கொடுக்குறேன். அப்போ 2னா அது வந்து மொபைல், 3னா அது வந்து ஹெட்போன், 1னா அது லேப்டாப். ஓகேவா? சோ இதுதான் என்னோட கண்டிஷன். ரெண்டு கண்டிஷனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்ல எண்டு கொடுக்குறேன். எண்டு கொடுத்துட்டு நம்ம டெலிமீட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணதுனால முடியும் போதும் டெலிமீட்டர் வச்சுதான் க்ளோஸ் பண்ணும். ஓகேவா? சோ இதுதான் இந்த ட்ரிகரோட கான்செப்ட். ஓகேவா? இப்ப இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிகர் கிரியேட் ஆகும். இந்த கோடு எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல ஆன்லைன்? சார் திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சார். சரி, ஓகே, கவனிங்க. ஒரு ட்ரிகரை கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் எழுதுறோம். என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா சோ டெலிமீட்டர் வச்சு நான் இது வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும். டெலிமீட்டர் வச்சு நீங்க கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணு, ட்ரிகரை கிரியேட் பண்ணு. அந்த ட்ரிகருக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க. ஓகேவா? நேம் வச்சுட்டு அந்த இது என்ன ட்ரிகர் அப்படின்னா ஆஃப்டர் இன்செர்ட். ஏன் இது ஆஃப்டர் இன்செர்ட்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம இன்னும் சேல்ஸ் டேபிள்ல
இன்னும் இன்செர்ட்டே நம்ம பண்ணல. நான் இன்செர்ட் வந்து எழுதியிருக்கேன், பட் இன்னுமே பண்ணல. இந்த சேல்ஸ் டேபிள்ல பார்த்தாலே தெரியும், இந்த சேல்ஸ் டேபிள்ல எம்டியா தான் இருக்கு. நான் இன்னும் இன்செர்ட் ஆப்ஷனே கொடுக்கல. நான் எப்போ இந்த இன்செர்ட் ஆப்ஷன் நடக்குதோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் டேபிள எனக்கு அப்டேட் பண்ணணும். இந்த ஸ்டாக் டேபிள அப்டேட் பண்ணும். அப்போ இது அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதனால இது ஆஃப்டர் சேல்ஸ். ஓகேவா? பிஃபோரா நடக்கல, ஆஃப்டரா நடக்குது. அப்போ இது ஆஃப்டர். ஓகேவா? ஆஃப்டர் ட்ரிகர். இப்ப ஆஃப்டர் இன்செர்ட் ஆன் சேல்ஸ். சேல்ஸ் டேபிள்ல இன்செர்ட் ஆகும்போது, அதாவது ஆஃப்டர் இன்செர்ட் ஆன் சேல்ஸ் ஃபார் ஈச் ரோவும் எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே, சேல்ஸ் டேபிள்ல எனக்கு இன்செர்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாக் டேபிள் அப்டேட் பண்ணிட்டு தான் மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ பிகின் எண்டுக்குள்ளதான் நம்ம கோடே இருக்கும். இந்த பிகின் எண்டுக்குள்ளதான் நம்ம கோடு இருக்கும். இது வந்து உங்களுக்கு சின்டெக்ஸ்ல வர அந்த இது. ஓகேவா? இப்போ இந்த பிகின் எண்டுக்குள்ள ஒரு கோட் கொடுக்குறீங்க. என்னன்னா நார்மல் அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அப்டேட் பண்ணு. ஸ்டாக் டேபிள் அப்டேட் பண்ணு. இந்த ஸ்டாக் டேபிள் அப்டேட் பண்ணு. என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, செட்டு இங்க இருக்கிற இந்த குவான்டிட்டியும் சீக்வல் டு இந்த குவான்டிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, குவான்டிட்டி இந்த குவான்டிட்டி மைனஸ் அந்த சேல்ஸ் டேபிள்ல நியூவா என்ட்ராக போற அந்த குவான்டிட்டி சோல்டு, அந்த காலம். இந்த காலம் நேம் வந்து குவான்டிட்டி சோல்டு. இங்க ஏன் நான் நியூ மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, நியூவா இன்செர்ட் ஆக போகுது. ஓகேவா? அதனால நியூன்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நியூ டாட் குவான்டிட்டி சோல்டு கொடுத்துட்டு வேர். இப்போ இந்த சேல்ஸ் டேபிள்ல இருக்க இந்த குவான்டிட்டியும் ஸ்டாக் டேபிள்ல இருக்க இந்த குவான்டிட்டியும் மைனஸ் பண்ண போகுது. அவ்வளவுதான். சரிங்களா? மைனஸ் பண்ண போகுது. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு கண்டிஷன், ஒரு காமனான காலம் இருக்கும். அப்போ வச்சுதான் அதை லிங்க் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ வேர் ப்ராடக்ட் ஐடி வந்து இங்க இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஐடி வந்து இந்த ப்ராடக்ட் ஐடியும் நியூவா இன்செர்ட் ஆக போற அந்த சேல்ஸ் டேபிள்ல நியூவா இன்செர்ட் ஆக போற அந்த ப்ராடக்ட் ஐடியும் சேம் தான் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்றேன். ஓகேவா? சோ கண்டிஷன் பாஸ் பண்ணிட்டு எண்டு கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்துட்டு லாஸ்ட்ல டெலிமிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இது புரியுதா? இப்ப ரன் பண்றேன் பாருங்க. இப்ப ரன் பண்றேன். எனக்கு வந்து டிக்கர் வந்து கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்காம பாருங்க. கிரியேட் டிக்கர் ஆஃப்டர் சேல்ஸ் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், சேல்ஸ் டேபிள்ல நான் வேல்யூஸ் இன்சர்ட். சோ இன்சர்ட் இன்டு சேல்ஸ் வேல்யூஸ். 101ன்றது சேல்ஸ் ஐடி, 2ன்றது ப்ராடக்ட் ஐடி, 5ன்றது எவ்வளவு குவான்டிட்டி சோல்ட் ஆயிருக்கோ அவ்வளவு குவான்டிட்டி. இப்போ நான் அதை ரன் பண்றேன். அப்போ 2னா எதோ ஸ்டாக் டேபிள்ல எதோ மென்ஷன் பண்ணும். 2னா ஸ்டாக் டேபிள்ல என்ன வந்து இதுவாகும், எது மென்ஷன் பண்ணும்? 2னா என்னது? மொபைல். அப்போ மொபைல் எத்தனை மொபைல் வாங்கியிருக்காங்க சேல்ஸ் டேபிள்ல? 5 மொபைல்ஸ். 5 மொபைல்ஸ் வந்து சேல் ஆக போகுது. ஓகேவா? சேல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன். எனக்கு 5 மொபைல் சேல் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஸ்டாக்ல 20 மொபைல் இருக்கு. இப்போ இந்த 5 மொபைல்ஸை வந்து நான் என்ன பண்றேன், இன்சர்ட் பண்றேன். அது வந்து சேல்ஸ் டேபிள்ல இன்சர்ட் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ சேல்ஸ் டேபிள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு 101ன்றது சேல்ஸ் ஐடி, ப்ராடக்ட் ஐடி வந்து 2. ப்ராடக்ட் ஐடி 2னா மொபைலை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ 2 குவான்டிட்டி சோல்ட். எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க? மொபைல் 5 மொபைல் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் டேபிள் போய் வியூ பண்றேன். நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஸ்டாக் டேபிள் பாக்குறேன். மொபைல் நம்ம கிட்ட எத்தனை இருந்துச்சு? ஸ்டாக்கு 20 இருந்துச்சு. ஓகேவா? அந்த 20ல இருந்து 5 மைனஸ் ஆகி உங்களுக்கு 15 உங்களுக்கு காட்டும். ஸோ எப்பெல்லாம் அந்த டேபிள்ல ஒரு இன்சர்ட் ஆப்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த டேபிள்ல இருக்க அந்த குவான்டிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரிகர் வந்து எழுதிருக்க அந்த ட்ரிகர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது. இதுதான் ட்ரிகர். புரிஞ்சுதா சார்? சொல்லுங்க. இது ஓகே தான் சார். அந்த பிகின் அந்த அப்டேட் கீழே நெக்ஸ்ட் ஒரு லைன் வரும்ல, அந்த செட் குவான்டிட்டி நியூ குவான்டிட்டி, அது மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ கவனிங்க. இப்போ அப்டேட் கமெண்ட் இப்போ அப்டேட் பண்றேன். ஸ்டாக் டேபிள் அப்டேட் பண்ணணும். அதாவது இந்த பிஃபோர் ஆஃப்டர் இன்செர்ட் இந்த சேல்ஸ் டேபிள்ல நடந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் டேபிள் அப்டேட் பண்ண சொல்லிட்டேன். என்ன அப்டேட் பண்றேன்? செட்டு குவான்டிட்டின்றது இங்க இருக்க காலம் நேம். இங்க இந்த குவான்டிட்டின்ற காலம் வந்து இங்க இருக்க காலம் நேம், ஸ்டாக் டேபிள்ல இருக்க காலம் நேம். ஓகேவா? இந்த குவான்டிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த குவான்டிட்டி ஈக்குவல் டு இந்த குவான்டிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த குவான்டிட்டியையும் இங்க இருக்கிற இந்த ஸ்டாக் டேபிள்ல இருக்க இந்த குவான்டிட்டியையும். ஓகேவா? சோ இந்த நியூ டாட் குவான்டிட்டினா என்னது? குவான்டிட்டி சோல்டுன்னு இருக்கு இல்லையா? இது எந்த டேபிள்ல இருக்கு? இந்த சேல்ஸ் டேபிள்ல பாருங்க. இப்போ நான் வந்து இந்த டேபிள பிரிண்ட் பண்றேன் பாருங்க.
பின் டேபிள், அதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் டேபிள்ல நான் வந்து லைக் வந்து ரன் பண்றேன். இதையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த இப்போ நான் கோடி வரும் பாருங்க. இப்போ கோட் பாருங்க. இப்போ குவாண்டிட்டி, இந்த குவாண்டிட்டி எப்படி அறுக்கணும் அப்படின்னா, இந்த குவாண்டிட்டி இங்க இருக்கிற இந்த குவாண்டிட்டி, இந்த சேல்ஸ் இந்த ஸ்டாக் டேபிள்ல இந்த குவாண்டிட்டியும் சேல்ஸ் டேபிள்ல இருக்க இந்த குவாண்டிட்டி சோல்டுன்னு ஒரு காலம் நேம் பார்த்தியா, அதுதான் குவாண்டிட்டி சோல்டு. நான் ஏன் இங்க நியூன்னு கொடுத்துருக்கேன், நியூ டாட் குவாண்டிட்டி சோல்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஏன் நியூன்னு கொடுத்துருக்கேன்? ஏன்னா நம்ம வேல்யூஸை உள்ள இன்செர்ட் பண்றோம். அப்ப இன்செர்ட் பண்ணும் போது அது நியூ வேல்யூ தான். ஓகேவா? நியூவா இன்செர்ட் ஆக போற அந்த குவாண்டிட்டி சோல்டும் இங்க ஸ்டாக் டேபிள்ல இருக்க இந்த குவாண்டிட்டியும் மைனஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். மைனஸ் ஆப்ஷன் இருக்கா, மைனஸ் பண்ணு. ரெண்டு காலத்தையும் மைனஸ் பண்ணு. ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டாக் டேபிள்ல இருக்க இந்த குவாண்டிட்டியும் சேல்ஸ் டேபிள்ல நியூவா என்டர் ஆக போற இந்த குவாண்டிட்டி சோல்டையும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். இது புரியுதா வெங்கடேஷ்? ஓகே சார். இப்போ நம்ம வந்து ரெண்டு குவாண்டிட்டியும் மைனஸ் பண்ணோம். பட் ஆனா இப்போ எதை வச்சு மைனஸ் பண்ணணும்? இப்போ வந்து நம்ம இங்க ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருக்கோம். ரெண்டு ப்ராடக்ட் ஐடி சேமா இருந்தாச்சுன்னா இது மைனஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ நம்ம இங்க ஒரு கண்டிஷன் பாஸ் பண்றோம். வேர் ப்ராடக்ட் ஐடி, அதாவது இந்த ஸ்டாக் டேபிள்ல இருக்க இந்த ப்ராடக்ட் ஐடியும் இந்த சேல்ஸ் டேபிள்ல இருக்கிற இந்த ப்ராடக்ட், இது வந்து நியூவா என்டர் ஆகிற இந்த ப்ராடக்ட் ஐடியும் ரெண்டுமே ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துரு. ஈக்குவல் டுனா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரு. ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ ரெண்டுத்துலயுமே ஒரே ப்ராடக்ட் ஐடி ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஓகேவா? சோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு மேட்ச் ஆகிற டேட்டா வந்து உங்களுக்கு வந்துடும். குவான்டிட்டி அது பேஸ் பண்ணி உங்களுக்கு மைனஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் இந்த கொரி. புரியுதா? இதுதான் ட்ரிகர் கான்செப்ட். ஓகேவா? நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க வேணாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரிகரை வந்து டிலீட் பண்ணணும்னா இதுதான் சின்டெக்ஸ். டிராப் ட்ரிகர், ட்ரிகரோட நேம். ஓகேவா? அதே மாதிரி எவ்வளவு ட்ரிகர் உங்களுக்கு பார்க்கணும், எத்தனை ட்ரிகர் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும்னா ஷோ ட்ரிகர், ட்ரிகரோட நேம். இப்போ ஷோ ட்ரிகர் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ணிருக்க ட்ரிகர் நேம் வந்து ஆஃப்டர் ட்ரிகர். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஈவெண்டோட நேம் வந்து இன்செர்ட். எப்பெல்லாம் ஒரு டேபிள் இந்த சேல்ஸ் டேபிள்ல இன்செர்ட் நடக்கும் போது இந்த ஸ்டாக் டேபிள உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க காட்டும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஷோ ட்ரிகர். ஸோ டிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த டிராப் ட்ரிகர் ஆஃப்டர் சேல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது டிராப் ஆகும். ஓகேவா? இப்போ லைக் வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க. இப்போ இன்செர்ட் இன்டூ சேல்ஸ் வேல்யூஸ் 1 or 2. 3னா ஹெட்ஃபோன். ஓகேவா? ஹெட்ஃபோனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த ஸ்டாக் டேபிள்ல ஹெட்ஃபோன் எவ்வளவு இருக்கு? 15 இருக்கா? 15ல 7 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆக போகுது. 7 வந்து வாங்கியிருக்காங்க. ஹெட்ஃபோன் வந்து 7 வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். ஸோ ரன் பண்றேன், எனக்கு ரன் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஸ்டாக் டேபிள்ல ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் டேபிள்ல ஸோ 15ல இருந்து 7 போச்சுன்னா எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றத பாருங்க. இங்க ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு 8ஆ உங்களுக்கு மாறிடுச்சு 15ல இருந்து. ஓகேவா? அப்போ நீங்க சேல்ஸ் டேபிள்ல இன்செர்ட் ஆக ஆக ஸ்டாக் டேபிள்ல ஸ்டாக் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. இதுதான் ட்ரிகர். ஓகேவா? அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கரெக்டா எழுதணும். இந்த ஆஃப்டர் ட்ரிகர் வந்து நீங்க கரெக்டா எழுதினாதான் அது நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இதோட கோடிங் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன். ஸோ இதே மாதிரி பிஃபோர் ட்ரிகர் நீங்க பண்ணிட்டு வாங்க நாளைக்கு. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு நமக்கு செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். என்ன கிளாஸ் அப்படின்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஒரு தியரி கான்செப்ட் தான். ஓகேவா? இது கோடிங் வராது, இது ஒரு தியரி கான்செப்ட். உங்களுக்கு இன்டர்வியூல வாட் இஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? சரிங்களா? ஸோ அது பாருங்க. இப்போ லைக் வந்து வாட் ஆர் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்? ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ஷூர் டேட்டா ரீடபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் a database transaction. ஆசிட் ப்ராப்பர்ட்டி, ஆசிட்னா என்ன அப்படின்னா அது பாருங்க. A for atomicity, B for consistency, I for isolation, D for durability. ஓகேவா? இதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ கீழே வாங்க. ஸோ A for atomicity கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ atomicityனா என்ன? ஓகேவா? atomicity ensure that a transaction is complete fully or not execute all. இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த தேரி படிதான் டிரான்சாக்ஷனே நடக்கும். இது ஒரு தியரி கான்செப்ட். இந்த தியரி படிதான் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு நடக்கும் டேட்டாபேஸ்ல. இப்போ லைக் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பண்றீங்க. அட்டாமிசிட்டினா என்ன அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க. ஒண்ணு அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க வந்து யாருக்காவது ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு அந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும், இல்ல அப்படின்னா அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. சரிங்களா? நாட் எக்ஸிக்யூட் அட் ஆல், அதாவது உங்களுக்கு அது எக்ஸிக்யூட்டே ஆகாம அமௌண்ட் உங்ககிட்டே இருக்கும்.
ஒண்ணு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், இல்லைன்னா அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுல சம் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருப்பேன், இது அப்புறமா நீங்க படிச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சியோட டெஃபினிஷன் பாருங்க. ஆஃப்டர் a transaction the database must remain in valid state according to defined rule. ஒண்ணும் இல்ல, இப்போ இந்த கன்சிஸ்டன்சினா ஒண்ணும் இல்ல. இப்போ உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருக்கு, நீங்க அதுல ஒரு 100 ரூபாய் எடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க. இப்போ உங்க அக்கௌண்ட்ல 900 ரூபாய் இருக்கும், உங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல அவர் எவ்வளவு கரண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காரோ அதுல இருந்து 100 ரூபாய் பிளஸ் ஆகி காட்டும். அப்போ பிஃபோர் டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு வேல்யூ ஸ்டேட்ல இருந்து இன்னொரு வேல்யூ ஸ்டேட்டுக்கு போகும். அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி. உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 100 200 ரூபாவோ நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அது 200 ரூபாய் வந்து 200 ரூபாய் மைனஸ் பண்ணி தான் நீங்க பேலன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி அவருக்கு போயிடுச்சு அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ அதோட 200 பிளஸ் பண்ணி காட்டும். இதுதான் வேல்யூ ஸ்டேட். ஒரு வேல்யூ ஸ்டேட்ல இருந்து இன்னொரு வேல்யூ ஸ்டேட்டுக்கு போகும். எப்பவுமே அந்த வேல்யூ ஸ்டேட் வந்து மாறவே மாறாது. ஓகேவா? அதுதான் செகண்ட் கன்சிஸ்டன்சின்ற கான்செப்ட். ஓகேவா? மூணாவது பாருங்க, ஐசோலேஷன். இந்த ஐசோலேஷன் தான் ஒண்ணும் இல்ல, மல்டிபிள் டிரான்சாக்ஷன் should not affect each other while running. அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரே டைம்ல நீங்க மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்றீங்க சரிங்களா? ஒரு 10 வாட்டி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த 10 வாட்டி நீங்க ஒரே டைம்ல பண்ணா கூட டேட்டா பேஸ்ல பாருங்க, டேட்டா பேஸ்ல எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் should not see incomplete data another transaction. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் போது இன்னொரு டிரான்சாக்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? ஒரு டிரான்சாக்ஷன் ஃபுல்லா ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு டேட்டா பேஸ்ல உள்ள என்டர் ஆகும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டிரான்சாக்ஷன். நீங்க 10 டிரான்சாக்ஷன் ஒரே டைம்ல பண்ணா கூட அது இப்படிதான் டேட்டா பேஸ்ல உங்களுக்கு என்டர் ஆகும். ஓகேவா? அதான் இந்த ஐசோலேஷன் கான்செப்ட். ஓகேவா? இப்ப பாருங்க டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி அப்படின்னா இங்க பாருங்க, once a transaction is committed the changes are permanently stored. அதாவது ஒண்ணும் இல்ல, even if system crash அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ லைக் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 1000 rupees இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்க. ஓகேவா? அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்க பேங்கிங் சிஸ்டம்ல ஏதோ ஒரு எரர் ஆயிடுச்சு, ஃபுல்லாவே கிராஷ் ஆயிடுச்சு. உங்க பேங்க்ல இருக்க அந்த சிஸ்டம், அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ற சிஸ்டம் வந்து ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு. பட் ஆனா உங்க அமௌண்ட் வந்து போயிடுச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல இந்த டியூரபிலிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா the changes permanently stored. அந்த சேஞ்சஸ் வந்து பர்மனண்டா ஸ்டோர் ஆயிடும். ஈவன் இஃப் த சிஸ்டம் கிராஷ், அதாவது அந்த சிஸ்டமே கிராஷ் ஆனா கூட நீங்க பண்ண வந்து டிரான்சாக்ஷன் பண்ணதுதான், அதுல எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகேவா? சோ இதுதான் டியூரபிலிட்டின்ற கான்செப்ட். ஒன்ஸ் உங்க மணி வந்து நீங்க இன்னொருத்தருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிஸ்டமே கிராஷ் ஆனா கூட கம்ப்ளீட் ஆனதுதான். ஓகேவா? இதுதான் டியூரபிலிட்டி கான்செப்ட். அது பர்மனண்டா சேவ் ஆயிடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வெறும் தியரி கான்செப்ட் தான். ஜஸ்ட் இதை வந்து ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு அனுப்புறேன். இது வந்து ஒரு தியரி கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் ஆர் ஆர்டிசி ப்ராப்பர்ட்டிஸ்னா அப்ப இதை சொல்லுங்க. ஓகேவா?